பக்திவனம் அன்பர்களுக்கு மார்கழி மாதம் 21ஆம் நாள் திருவெம்பாவை பாடல். இதோ ஒரு முக்கியமான விஷயம் என்னவெனில், மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை உண்மையில் 20 பாடல்கள் கொண்ட தொகுப்புதான். ஆனால் பல இடங்களில் நிறைவாக ஒரு தழுவல் பாடல் அல்லது வாழ்த்துப் பாடல் பாடுவது வழக்கம். சில பதிப்புகள் இந்த பாடல் 21ஆவதாகச் சேர்க்கப்பட்டுள்ளது. இறைவனை போற்றி வணங்கி இந்த விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக இந்த பாடல் அமையும். அந்த பாடலின் துவக்கம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் என துவங்குகிறது. இதன் பொருள், தொடக்கமும் முடிவும் இல்லாதவனே, எல்லா உயிர்களும் உன்னிடமிருந்தே தோன்றுகின்றன, உன்னிடமே இன்பம் காண்கின்றன, இறுதியாக உன்னிடமே வந்து சேருகின்றன. அந்த ஒப்பற்ற உன் திருவடிகளுக்கு போற்றி கூறி இந்த மார்கழி நோன்பை நிறைவு செய்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவனின் திருவடிகளையே தஞ்சமெனக் கொண்டு கடந்த 20 நாட்களாக நாம் பாடிய திருவெம்பாவை இன்று நிறைவு பெறுகிறது. ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பரம்பொருளின் அருளால் இந்த புத்தாண்டு தொடக்கமே ஒரு பேரானந்தமாக அமைந்திருக்கிறது. படைத்தவன் அடியார்களுக்கே அடியாராகி அவன் புகழை பாடி மகிழ்ந்த இந்த நோன்பு நம் வாழ்வில் எல்லா நலன்களையும் கொண்டு வரட்டும். மாணிக்கவாசகரின் இந்த தெய்வீக பயணம் நம் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்கும். மார்கழி விடியல்கள் இன்னும் தொடரும். எம்பெருமானை துயில் எழுப்பும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களுடன் நாளை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.